أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. يا الله, குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هنالك دعا زكريا ربه قال ربي هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. فنادته الملائكة وهو قائم يصلي في المحراب أن الله يبشرك بيحيى مصدقا بكلمة من الله وسيدا وحصورا ونبيا من الصالحين. قال رب أنى يكون لي غلام وقد بلغني الكبر وامرأتي عاقر. قال كذلك الله يفعل ما يشاء. قال رب اجعل لي آية. قال آيتك ألا تكلم الناس 3 أيام إلا رمزا واذكر ربك كثيرا وسبح بالعشي والإبكار. وإذ قالت الملائكة يا مريم إن الله اصطفاك وطهرك واصطفاك على نساء العالمين. يا مريم اقنتي لربك واسجدي واركعي مع الراكعين. ذلك من أنباء الغيب نوحيه إليك وما كنت لديهم إذ يلقون أقلامهم أيهم يكفل مريم وما كنت لديهم إذ يختصمون. إذ قالت الملائكة يا مريم إن الله يبشرك بكلمة منه اسمه المسيح عيسى بن مريم وجيها في الدنيا والآخرة ومن المقربين. صدق الله العظيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت وحدك لا شريك لك المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم إني أسألك الجنة أعوذ بك من النار. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கருணை அவனுடைய கிருபையை கொண்டு தொடர்ந்து நம்ம சூரத்துல் அல் இம்ரான் பார்த்து வர்றோம். இன்னைக்கு 38வது ஆயாவுல இருந்து நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொடர்ந்து இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஹிஸ்டரியை பத்தி பார்த்து வர்றோம். அதோட தொடர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு சொல்லக்கூடிய 38வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டு வர்றாங்க. எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அவங்களோட பேசினாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வளர்க்கப்பட்டாங்க, அவங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தேர்ந்தெடுத்து அவங்களுடைய பொறுப்புல வளரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவங்கள போய் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க. பாக்குற நேரமெல்லாம் அவங்களுக்கு அந்த சீசன்ல இல்லாத ஃபுட் எல்லாம் வச்சு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிடுறாங்க. இது யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்கல, இது அல்லாஹ்ல இருந்து கிடைச்சது, அவன் நாடுறவங்களுக்கு நிறைவா அவன் கொடுக்குறான் அப்படிங்கிற செய்தியை அவங்க சொல்றாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு பெரிய ஈமானிய நம்பிக்கையும் உறுதியும் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அவங்க கேக்குறாங்க. இந்த 38வது வசனத்துல அல்லாஹ் அதை சொல்லிக்கிட்டு வர்றான். இந்த நிலையை பார்த்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இறைவன்கிட்ட துவா செய்றாங்க. என்னுடைய ரப்பே, எனக்கு ஒரு தூய வழித்தோன்றலையும் உனது ஆற்றலால் எனக்கு கூடிய அல்லாஹ், நிச்சயமாக நீயே பிரார்த்தனை செவியேற்கக்கூடியவனா இருக்கிற அல்லாஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவ்வளவு அற்புதமா கிடைக்காத காலத்துல கிடைக்காத ஃப்ரூட்டை நீ கொடுக்கக்கூடிய, கிடைக்காத உணவுகளை தாராளமா கொடுக்கக்கூடிய, கணக்கு இல்லாம கொடுக்கக்கூடிய ரப்பே, எனக்கு வாரிசு இல்லாம இருக்கேன், தன்னந்தனியா இருக்கேன், யாரெல்லாம் என்னுடைய துவாவை நீ அங்கீகரிச்சு எனக்கு ஒரு வாரிச கூடிய அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரார்த்தனை செய்யறாங்க. இதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமொழியா பதில் அளிக்கப்பட்டுச்சு. அவங்க மிஹராப்ல அவங்க தொழுகக்கூடிய அந்த மாடத்துக்குள்ள நிக்கும் போது, தொழுது கட்டிருக்கும் போது வானவர் அவங்கள்ட்ட குரல் கொடுக்குறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு யஹியாங்கிற ஒரு மகனை கொண்டு நிச்சயமா நற்செய்தி சொல்றான். அவர் அல்லாஹ்விடம் இருந்து வரப்போகும் ஒரு வாக்கா இருக்கிறாரு, அதை உண்மைப்படுத்தக்கூடியவரா இருக்கிறாரு. அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய ஒரு வாக்க உண்மைப்படுத்தக்கூடியவராக அவர் விளங்குவாரு. மேல அவர் தலைமைத்துவம் மற்றும் மகத்துவத்தின் பண்புகள் அவங்கள்ட்ட காணப்படும். அது மட்டும் இல்ல, அந்த மகன் எப்படிப்பட்டவரா இருப்பாரு அப்படின்னு சொன்னா, மனக்கட்டுப்பாடு உடையவரா இருப்பாரு. அவருக்கு நபித்துவம் அருளப்பட்டவராகவும் இருப்பாரு. மேலும் ஒழுக்க சீலர்கள்ல ஒருத்தராகவும் இருப்பாரு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மகனை கொடுக்க போறேன் அப்படின்ட்டு மட்டும் சொல்லாம, அந்த மகனுடைய பண்பு எப்படிப்பட்டவரா இருப்பாரு, அவர் அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுக்க போறாங்கிற அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதை தொடர்ந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, என்னுடைய ரப்பே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? ஏன்னு சொன்னா, இயற்கைக்கு நம்ம நார்மலா என்ன இயற்கையா நடக்குமோ அந்த விஷயங்களுக்கு மாறுபாடா நான் இருக்கிறேன். என்னன்னா, எனக்கு அல்லாஹ் அதையே அவங்களே சொல்லி காட்டுறாங்க. நானும் முதுமை அடைஞ்சிட்டேன், பலகீனமா ஆயிட்டேன். என்னுடைய மனைவியோ மலடியா இருக்கிறா. மலடினா என்ன? ரொம்ப காலம் குழந்தை இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அந்த குழந்தை உருவாகக்கூடிய அந்த வழிமுறை இருக்குல்ல, அவங்களுடைய ஹைல எல்லாம் நின்று அது என்ன சொல்றாங்க, மெனோபாஸ் எல்லாம் முடிஞ்சு அவங்க இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இறைவா இது எப்படி நடைபெறும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அல்லாஹ் தன் நாடுகற்றவற்றை செஞ்சே தீருவான் அப்படின்ட்டு அல்லாஹ் பதில் சொல்றான். எனக்கு இந்த இதுகள்லாம் ஒரு விஷயமே இல்ல, நான் எதை நாடுறோம்னா அதை செஞ்சிருவேன், எனக்கு சொல்றதெல்லாம் குன் ஆகு அப்படிங்கறதுதான் அது ஆயிரும். அப்ப அல்லாஹுடைய ஆற்றலையும் அவனுடைய சக்தியும் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லி காட்டுறான். இது வெளிப்படையான என்னுடைய ஒரு சபபாத்தான் இருக்கு, ஒரு நிகழ்வாத்தான் இருக்கு இந்த இதுகள்லாம். ஆனா அதுக்கும் அப்பாற்பட்டது என்னுடைய ஆற்றல்ங்கிறது அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். அதுக்கு அவர் சொல்றாரு, ரப்பே, எனக்கு ஒரு அடையாளத்தை நீ நிர்ணயம் செய். நீ சொல்ற எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் நீ எப்படி உயிர்ப்பிக்கிற, அதை நான் பார்க்கணும், ஏன் நீ நம்பலையா அப்படின்னு கேக்குறப்போ, நம்புறேன் யா அல்லாஹ், ஆனா அதை பார்த்தா என்னுடைய கல்வி நிம்மதி அடையும், சாந்தி அடையும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இங்க கேக்குறாங்க, என்னுடைய ரப்பே, உன்னுடைய ஆற்றல் விசாலமானது, ஆனா எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டு. ஏன்னா என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கு, எனக்கு நிம்மதி அமைதி அடைகிறதுக்காக நீ என்ன செய்ய, எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டு அப்படின்னு அவர்கள் பணிஞ்சு கெஞ்சி கேக்குற. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு பதில் சொல்றான், நீங்க 3 நாள் வரைக்கும் சைகையிலேயே மக்களிடம் பேச மாட்டீங்க.
உங்களுக்கு பேச இயலாது. அதாவது நீங்க ஊமையா போயிட்டீங்கன்னு இல்ல, உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு சைன், அதனுடைய அத்தாட்சி, அதனுடைய அடையாளம். நீங்க பேச மாட்டீங்க. இந்த காலகட்டத்துல இந்த 3 நாள் இருக்குல்ல, உங்களுக்கு பேச முடியாதுன்ட்டு போய் படுத்து தூங்குறது இல்ல. நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய ரப்ப, உங்களுக்கு இவ்வளவு பெரிய அத்தாட்சியை கொடுத்த ரப்ப, உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அந்த ரப்ப, உங்களுடைய அழகிய நியத்தை நிறைவேற்றி தந்த அந்த ரப்ப நீங்க என்ன செய்ய? அதிகமா நினைவு கூறுங்க. காலையிலயும் மாலையிலயும் அவனை துதி செய்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்த அவங்க தாய் நேர்ச்சை பத்தி பெற்றது, அந்த நேர்ச்சையின் அடிப்படையில அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சு அந்த பிள்ளைய நேர்ச்சைக்கு நிறைவேற்றி அந்த பைத்துல் முகத்தஸ்ல அவங்க கொடுத்த விஷயம், அதை வளர்க்கக்கூடிய பொறுப்பை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துல அல்லாவே கொடுக்குறாங்கிற ஒரு விஷயம். அதுக்கு பின்னாடி அவங்க அந்த வளர்க்கும் போது அந்த பிள்ளைய போய் பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு கணக்கில்லாம அல்லாஹ் தஆலா உணவுப் பொருட்களை கொடுக்குறான். கேட்கும் போது அந்த பிள்ளையோடைய அழகான ஈமானும் அதனுடைய அறிவும் அதனுடைய அழகான பேச்சும் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் இடத்துல இன்னும் மேற்கொண்டு அவர் ஆர்வத்தையும் ஆசையும் கொடுத்து, ஏன் நமக்கு அல்லாஹ்வால குழந்தை கொடுக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடிய விஷயத்தையும், அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்து பதில் சொன்ன விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு அவங்க அந்த நேரத்துல பிரார்த்தனை செஞ்சாங்கன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் பாக்குறாங்க. அது ஒரு கோடை காலமா இருக்கு. அந்த கோடை காலத்துல கிடைக்காத கனியெல்லாம் அவங்க சாப்பிடுறாங்க. அப்போ அவங்க இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது அல்லாஹ்வுடைய அருள், இது அல்லாஹ்விடம் கருத்து கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது, அல்லாஹ் நாடுனா இப்படித்தான் தன் கணக்கில்லாம கொடுப்பான்னு சொல்றது. இப்படி கேட்ட உடனே அவங்களுக்கு அந்த இடத்துல ஞாபகம் வருது, அந்த இடத்துல நினைவு வருது. அப்ப ஏன் நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு நம்ம அல்லாட்ட கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் எதை பார்த்து கேட்டாங்க? இம்ரானுடைய மனைவி, அவங்க பேர் ஹன்னா. அவங்க என்ன கேட்டாங்க? ஒரு பறவையை பார்த்தாங்க. அந்த பறவை தன்னுடைய குஞ்சுக்கு சாப்பாடு ஊட்டுறதை பார்த்தாங்க. யா அல்லாஹ், எனக்கும் இப்படி ஒரு குழந்தை இருந்தா நானும் எவ்வளவா சந்தோஷமா அந்த குழந்தைய வளர்ப்பேன், அதுக்கு உணவு கொடுப்பேன், அதை பராமரிப்பேன் அப்படி. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு அவங்களுக்கு அங்கீகரித்தேன், அவங்களுடைய பிரார்த்தனைக்கு அங்கீகரித்து பிள்ளைய கொடுத்தேன்னு சொல்றான். ஆனா இந்த இடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்த, ஆனா இவங்களுக்கு கணக்கில்லாம அல்லாஹ் கொடுக்குறாங்க, ஏன் நமக்கு அல்லாஹ் ஒரு குழந்தைய கொடுக்க கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை வருது. அந்த இடத்துலயே அந்த இடத்துல தன்னுடைய பலகீனத்தை, தன்னுடைய இயலாமைய சொல்லி கேக்குறாங்க. யா அல்லாஹ், நான் பலவீனமா இருக்கேன், என் முடியெல்லாம் நரைச்சு போச்சு, எனக்கு என் மனைவியோ அதுக்கு தகுதி இல்லாத ஒரு பெண்ணா இருக்கா, இருந்தாலும் உன்னுடைய அருள்ல, உன்னுடைய கருணையில, உன்னுடைய ஆற்றல்ல நம்பிக்கை இழக்கல யா அல்லாஹ், நீ எனக்கு ஒரு வாரிசை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய விஷயத்த அந்த கேட்கையிலேயே என்ன செஞ்சாங்களாம், ரகசியமா மெதுவா அந்தாட்ட கேட்டாங்களாம். சுப்ஹானல்லாஹ். பாருங்களேன், வாலிபமா இருக்கிறவங்க சொன்னா ஓகே அல்ஹம்துலில்லாஹ், அவங்க ஆசைப்படுறது உண்மைதானே அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஒரு வயசானவங்க அவங்களே பராமரிக்க இன்னொருத்தர் இருக்கிற மாதிரி, அப்படி வயசாகி போனவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டா என்ன சொல்லுவோம்? நம்மளே மக்கள் பொதுவா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல மத்தவங்கள்ட்ட கேட்கலாம். கிட்ட கேட்டாலுமே, இங்க பாருங்க இந்த வயசுல எந்த மாதிரி ஆசைண்டு, இந்த வயசுல இது தேவையா அப்படி எல்லாம் சொல்லுவோம். அப்ப அவங்க அப்படியே வெட்கப்பட்டு அல்லாஹ் இடத்துல ரொம்ப ரகசியமா, பரிவா, கனிவா, பணிவோட அல்லாஹ் இடத்துல கேக்குறாங்க. யா அல்லாஹ், எனக்கு நீ ஒரு குழந்தைய கொடு அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அந்த ஈமான, அந்த யகீன, அந்த உறுதிய அவருக்கு இந்த காலத்திலயும் ரப்பு கிட்ட கேட்கணும், அவன் ஆற்றல் மிக்கவன், அவன் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கேட்டது அல்லாஹ் சுப்ஹானஹு பார்த்து அவனுடைய துவாவை அங்கீகரிச்சு அல்லாஹ் பதில் சொல்றான். மலக்க உடனே அனுப்புறான். அவர் சொல்றாரு, உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய துவாவை அங்கீகரித்தான், உங்களுக்கு ஒரு குழந்தைய அல்லாஹ் கொடுக்க போறான். அந்த குழந்தைக்கு பேரு யஹ்யா அப்படிங்கிற ஒரு நற்செய்திய சொல்றாங்க. இந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தைய கொடுக்க போறேன்னு மட்டும் சொல்லல, ஆண் குழந்தைய கொடுக்குறேங்க. அந்த ஆண் குழந்தையும் எப்படிப்பட்ட குழந்தையா இருக்கும்? அது நபித்துவம் பெற்றதா இருக்கும், உண்மையாளரா இருக்கும், தலைமைத்துவம் கொண்டதா இருக்கும். அது மட்டும் இல்ல, மனக்கட்டுப்பாடோட உள்ள குழந்தையாவும் இருக்கும். அப்ப எப்பேற்பட்ட ஒரு சுப செய்தியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க. இந்த இடத்துல கதாதா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அந்த குழந்தை யஹ்யா, அதாவது உயிரோடு இருப்பவர் அப்படிங்கக்கூடிய மீனிங் உள்ள ஒரு பொருள் நிறைந்த ஒரு குழந்தைய அல்லாஹ் கொடுக்கிறதா சொல்றான். அந்த குழந்தை இறுதி வரைக்கும் இறை நம்பிக்கையோட, ஈமானோட உயிர் வாழக்கூடியதா இருக்கும். உண்மையிலேயே அந்த உயிர் வாழுதல்ங்கிறது இறை நம்பிக்கையோட வாழ்றதுதான் உயிர் வாழ்றது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க எவ்வளவோ பெரிய நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க, அவங்க
உயிர் வாழ்ந்தும் பிரயோஜனம் இருக்கா? இல்ல. ஆனா அவங்க இறை நம்பிக்கையோட உயிர் வாழ்றதற்கே அதுதான் அப்படிங்கிற அந்த மீனிங்கே சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை உண்மையாளராகவும் ஆக்கி வச்சாங்க. அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மட்டும் இல்லாம அவர் எப்படிப்பட்ட உண்மையாளரா இருப்பார் அப்படின்னு சொன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவர்கள உண்மைப்படுத்தக்கூடியவரா இருப்பாங்கன்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்றாங்க. அப்ப பாருங்க, முதல்ல மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள உண்மைப்படுத்தியது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தான் அப்படிங்கிறதையும் நமக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் விளக்கமா குடுக்குறாங்க. அப்போ யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் ஒரு நேரத்துல வாழ்ந்தவர்களா இருக்கிறாங்க. தாய் வழி சகோதரர்களாகவும் இருக்கிறாங்கங்கிறத பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்த தலைவரா ஆக்கணும் அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல நம்ம சொல்லும்போது கதாதா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, கல்வியிலையும் வணக்க வழிபாட்டுலயும் தலை சிறந்தவரா அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, தலைவர், அதாவது இந்த ஸையத்ங்கிற வார்த்தைய அல்லாஹ் யூஸ் பண்ணியிருக்கான். அது தலைமைத்துவத்தை மட்டும் இல்ல, இரையச்சம் மிக்க சாந்த குணமுள்ளவரா இருப்பாரு அப்படிங்கிறத அது காட்டுது. இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, மார்க்க அறிவும் விளக்கமும் உடையவரா, அதில் தலைவரா அவரு இருப்பாரு அப்படிங்கிற சொல்றாங்க. இப்படி நிறைய அறிஞர்கள் நிறைய சிறப்புகளை சொல்றாங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்த சிறப்ப. அது மட்டும் இல்லாம ஹசூர்ங்கிற ஒரு வார்த்தையை அல்லாஹ் தஆலா யூஸ் பண்ணியிருக்கான். அது எப்படின்னா, மனக்கட்டுப்பாடு உடையவரா இருப்பாரு. அபூ ஆலியா ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இச்சை அலைகள் விட்டு இந்த சொல்லு எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொன்னா, குழந்தை இல்லாத ஒரு தன்மை, அதாவது அவங்களுக்கு பெண் ஆசை இல்லாதவர்களா இருந்தாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா இது நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அவங்க இது எல்லாத்தையும் விட்டு தவிர்ந்து இருந்தக்கூடியவர்களா இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் படைப்பில்ல யாரும் மறுமையில் பாவக்கரையோடயே வராத மக்களே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது, அதாவது அல்லாஹ்வை பாவக்கரையோடயே சந்திப்பாங்க. ஆனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புதல்வரான யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தவிர அப்படின்னு சொல்லிட்டு நபித்தோழர் அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க மன கட்டுப்பாடோட இருப்பாங்க. அப்படிங்கையில அவங்க தீமைகளை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இந்த இடத்துல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு இன்னும் சரியான விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, பாவங்கள் இருந்து பாதுகாக்க பெற்றவர் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல மிக பொருத்தமான ஒரு விளக்கமா இருக்கும். பாவங்கள் பக்கம் செல்ல முடியாதவாறு தடுக்கப்பட்டவராகவும் அவர் இருப்பாருங்கிறத இதுக்கு மேற்கொண்டு அதிகப்படியான விளக்கமா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, மனோ இச்சைகள் இருந்து தன்னை பாதுகாத்து கொண்டவரா இருந்தாரு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெண்களுடைய விஷயத்துல ஆசை இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா அதுல மனக்கட்டுப்பாடு உடையவரா இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு உயர்ந்த நிலை என்ன தெரியுமா? குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடியவர்களா இருந்தும், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டா செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறதா மிகச்சிறந்ததா இருக்கு. இது நம்முடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய பண்பா, அவங்களுடைய தகுதியா, அவங்க தகுதி வாய்ந்தவர்களா அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடியதா இருக்கு. ஏன்னா அவங்க பெண்கள் பலரை ஒரே நேரத்துல மரணமுழிச்சு இருந்தாங்க. ஆனாலும் அவங்க அந்த திருமண வாழ்க்கை அவங்களுடைய இறை வழிபாட்டுல அதிகப்படுத்தினதே தவிர அதுல இருந்து தூரப்படுத்தக்கூடியதா இல்ல அப்படிங்கிறதை இந்த இடத்துல சொல்றாங்க. அப்போ உலக வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் இறைவனுடைய அந்த இபாதத்தும் சேர்ந்ததுதான் வாழ்க்கையை தவிர அதை விட்டு விலகி இருப்பது இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பிரத்யேகமா அவங்களுக்கு மனக்கட்டுப்பாடு உள்ளவர்களா, தலைமைத்துவம் உள்ளவர்களா, ஈமானில் உறுதியானவர்களா, வணக்க வழிபாட்டுகள்ல அதிகம் ஈடுபடக்கூடிய தலை சிறந்த ஒரு மனிதரா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சிறப்புகளோட அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருப்பதா சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல மீண்டும் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான். நீங்க உங்களுக்கு நீங்க அதுக்கான அடையாளம் எனக்கு யா அல்லாஹ் எனக்கு நீ குழந்தைய தர்றேன்னு சொல்லிட்ட. ஓகே.
இப்போ அதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க 3 நாள் யாரோடையும் பேச மாட்டீங்க. இந்த இடத்துல மற்ற மக்கள் என்ன செய்றாங்க, அவர் அல்லாஹ் இடத்துல இப்படி கேட்டதுனால, அல்லாஹ் அவருக்கு தண்டனையை கொடுத்துட்டான். அதனாலதான் அவர் அப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், இல்ல அது உங்களுக்கான தண்டனை இல்ல. இது அல்லாஹ்விடம் இருந்து வந்த அத்தாட்சி அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஏன்னா அவருக்கு கேட்கிறாரு. நான் ரொம்ப முதியவரா இருக்கிறேன். ரொம்ப இயலாத நிலைமையில இருக்கிறேன். எப்படி அல்லாஹ் நீ குடுப்ப அதுக்குரிய அத்தாட்சிய குடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது, அல்லாஹ் தஆலா நீங்க 3 நாளைக்கு மக்கள்ட்ட பேச மாட்டீங்க. சைகையில தான் உங்களால பேச முடியும். ஆனா நீங்க திக்ர் செய்ய முடியும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, அதிகப்படியா அல்லாஹ்வ திக்ர் செய்யுங்க. அந்த அல்லாஹ் காலையிலயும், மாலையிலயும் ரப்ப துதிப்பாடுங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி, எந்த அளவுக்கு தன்னுடைய தேவைகள, தன்னுடைய வேண்டுதல்கள அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வின் பக்கம் மட்டுமே திரும்பக்கூடியவர்களா நபிமார்கள் இருந்தாங்க. இறை நம்பிக்கையாளர்கள் இருந்தாங்கங்கிறதுக்கு முதல் ரோல் மாடல் மரியமுடைய அன்னை, அண்ணா. அப்ப அத நம்ம பார்க்கிறோம். அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்களுடைய தேவைகள அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க. அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செஞ்சாங்க. அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்து அவங்களுக்கு குழந்தையை கொடுத்தான். அத வளர்க்கக்கூடிய பொறுப்பு இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குடுக்கும்போது, அவங்கள அழகான முறையில பராமரிச்சு வளர்த்து வர்றாங்க. அந்த நேரத்துல அவங்கள போய் பார்த்துட்டு, அந்த இடத்திலேயே இவங்க என்ன செய்றாங்க? அவங்களுடைய பிரார்த்தனைய, ஏன் இவங்களுக்கு இவ்வளவு குடுக்குற ரப்பு, நமக்கு அல்லாஹ் ஒரு குழந்தைய குடுக்க மாட்டான்னு அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க. அல்லாஹ் இடத்துல ரொம்ப அன்பா, இரக்கமா, ரகசியமா கேட்கிறாங்க. ஆனா அல்லாஹ் அதை கபூல் செய்து அவங்களுக்கு எப்படிப்பட்ட குழந்தைய குடுக்குறான்? ஆண் மகன குடுக்குறான், தலைமைத்துவம் மிகுந்தவன குடுக்குறான், நபித்துவம் வாய்ந்தவர குடுக்குறான், மனக்கட்டுப்பாடோட இருக்கக்கூடியவர குடுக்குறான். மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு குழந்தைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடுக்குறான். இல்லையா? அப்ப இதுல இருந்து நமக்குள்ள படிப்பினை என்ன? நமக்கு எந்த ஒரு தேவை இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எந்த ஒரு வேண்டுதலா இருந்தாலும் சரி, நம்ம பிற மக்கள்ட்ட கேட்கிறத விட, அடங்கி இருக்கவங்கள்ட்ட போய் கேட்கிறத விட, கபறுகள்ல சமாதிகள்ட்ட கேட்கிறத விட, மற்ற மக்கள்ட்ட உதவி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்ட கேட்கணும்? நம்ம ரப்பு கிட்ட, நம்மள படைச்ச ரப்பு கிட்ட, அனைத்து ஆற்றல் மிக்க அந்த ரஹ்மான் கிட்ட, அவனிடம் திரும்பக்கூடியவர்களா இருக்கணும். அவனிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அவனிடமே நம்மளுடைய கோரிக்கைகள வைக்கக்கூடியதா இருக்கணும். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தினமும் ஓதக்கூடிய, திரும்ப திரும்ப ஓதக்கூடிய சூரா ஃபாத்திஹால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இய்யாக நஅபுது, யா அல்லாஹ் நான் உன்னையே வணங்குறேன் யா அல்லாஹ். வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்கிட்டயும் உதவி தேடுறேன் யா அல்லாஹ். அப்ப இந்த ஏகத்துவத்த, இந்த தௌஹீத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகான முறையில சொல்லிக் குடுக்குறான். இந்த தௌஹீத, இந்த ஏகத்துவத்த, இந்த ஓரிரை கொள்கைய நம்ம விளங்காதன் காரணத்தினாலதான் கபர்ல அடங்கிறவங்கள்ட்ட போய் கேட்கிறோம், மனிதர்கள்ட்ட உதவி கேட்கிறோம், அங்காள அழைக்கிறோம், புலம்புறோம், தவிக்கிறோம், எல்லாம் செய்றோம் இல்லையா? ஆனா இது எல்லாம் ஓரிரை கொள்கைய, தௌஹீத, ஏகத்துவத்த, அல்லாஹ்வினுடைய ஆற்றல, அவனுடைய வல்லமைய, அவனுடைய சிஃபத்த நம்ம விளங்கிக்கிட்டோம்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அவன தவிர வேற யார்ட்டயும் தேவையாக மாட்டோம் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஹிஸ்டரியில இருந்தும், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஹிஸ்டரியில இருந்தும் நமக்கு அழகான முறையில படிச்சு குடுக்குறான். இன்ஷா அல்லாஹ் நாம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? இந்த வசனங்கள, இந்த அழகான விளக்கங்கள கேட்டதுக்கு பின்னாடி அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களா இருக்கணும். அதனாலதான் நபிமார்கள் அவங்களுடைய தோழர்களுக்கு அழகான முறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்க. அல்லாஹ்வின் பக்கம் கேளுங்க. அதனால சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்களாம்? தன்னுடைய செருப்போட வாறு அறுந்து போனா கூட, யா அல்லாஹ் இத போய் நான் தைக்கணும். அதுக்கு நீ உதவி செய்ய யா அல்லாஹ்ன்ட்டு அதுக்கு கூட அல்லாஹ் இடத்துல உதவி கேட்டுட்டு தான், அவனிடத்துல சொல்லிட்டு தான், அவனிடத்துல முறையிட்டுட்டு தான் அவங்க செய்யக்கூடிய பணிதான். ஆனா அதையே அழகான முறையில செய்வாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு அழகான வழிகாட்டுதலா இருக்கு. அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களா நாம இருக்கிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 42வது வசனத்துல, மேலும் அந்த நேரம் வந்தபோது வானவர்கள் கூறினார்கள், மரியமே, சின்னமாக அல்லாஹ் உம்மை தேர்ந்தெடுத்து தூய்மையாக்கினான். மேலும் அகிலத்து பெண்கள் அனைவரும் உனக்கு முதலிடம் அளித்து தனது திருப்பணிக்காக உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதுக்கு அடுத்து, மரியமே, உன் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடப்பாயாக. மேலும் சஜ்தா செய்வாயாக. அவனது திருமுன் பணிபவர்களுடன் சேர்ந்து நீயும் பணிவாயாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து, இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் மாத்தி மாத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள்ட்ட பேசக்கூடியவர்களா இருக்கான், அவங்களுக்கு வகை அறிவிக்கக்கூடியவர்களா இருக்கான், அவங்களுக்கு கட்டளைகளை அவனுடைய பக்கத்துல இருந்து கொடுக்கக்கூடியவனா இருக்கான். சோ இதையெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே, இவை யாவும்
மறைவான செய்திகள். இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு நடந்த விஷயம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் பேசினது, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சது, இதெல்லாம் அந்த காலத்துல அல்லாஹ்வுடைய தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறந்துட்டாங்களா? அவங்க அந்த சமுதாயத்தோட அவங்களோட வாழ்ந்தாங்களா? இல்ல. அல்லாஹ் தஆலா சொல்றான், இதெல்லாம் மறைவான செய்திகள். இவற்றையெல்லாம் உமக்கு வஹி மூலம் நாமே அறிவிக்கிறோம். வழிபாட்டு இல்லத்தில் பணியாளர்களான அவர்கள் தங்கள் யார் மரியத்திற்கு பொறுப்பு ஏற்பவர் என்று முடிவு செய்த தத்தமது எழுதுகோள்களை எரிந்து கொண்டிருந்த போது அவர்களிடையே நீ இருக்கவில்லை. மேலும் அவர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த நேரத்திலும் அவர்களிடையே நீ இருக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல எல்லாம் நீங்க இருக்கல. ஆனாலும் இதெல்லாம் உங்களுக்கு யாரு அறிவிச்சு கொடுத்தா? இதை யார் உங்களுக்கு காட்டி கொடுத்தா? இதை யார் புறத்துல இருந்து சொன்னீங்க? அல்லாஹ்வின் புறத்துல இருந்து உங்களுக்கு இதெல்லாம் காட்டி கொடுக்கப்பட்டுச்சுங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இதுக்கு விளக்கம் சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி தேர்ந்தெடுத்தான், அவங்கள்ட்ட வானவர்களை அனுப்பினான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, பண்பு மிக்கவர்களா, அழகானவர்களா, அறிவு மிக்கவர்களா இருந்தார்கள். அவங்க ஈமான்ல உறுதி உள்ள பெண்ணா இருந்தாங்களாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனால அவங்கள மீண்டும் தேர்ந்தெடுத்தேன்னு அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒட்டகத்துல பயணம் செய்யக்கூடிய அரபு பெண்கள்லயே சிறந்த பெண்கள் யார் தெரியுமா? குறைஷி குல பெண்கள். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, அதிகம் அவங்களுடைய பிள்ளைங்க மேல பாசம் உள்ளவர்களா இருப்பாங்க. தன்னுடைய கணவருடைய செல்வத்தை எல்லாம் பேணி பாதுகாக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த இடத்துல சொல்லிட்டு, இம்ரானின் மகள் மரியம் ஒட்டகத்தில் பயணம் செய்ததே இல்லை. அது போல அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு சிறப்புள்ளவர்களா அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. வேறொரு நபிமொழியில இன்னொரு செய்தியில என்ன சொல்றாங்கன்னா, உலகத்து பெண்கள்லயே இம்ரானின் மகள் மரியமே அந்த காலத்தில் சிறந்தவரா இருந்தாரு. உலகத்து பெண்களிலேயே சிறந்தவர் தற்போது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய காலத்துல சொல்றாங்க, குவைலிதின் மகள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கா அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தியை அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. உலகத்து பெண்கள்லயே சிறந்த பெண்ணா யார் இருந்தாங்களா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்களாம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஹதீஜா ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு செய்தியில சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்து பெண்கள்லயே சிறந்த 4 பெண் இருக்கிறாங்க. அது யாரு தெரியுமா? 1 இம்ரானின் மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம், 2 ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா, 3 குவைலிதின் மகள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, 4 அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 4 பேரும் மிகச் சிறந்தவர்களா இருக்காங்க உலகத்து பெண்கள்ல அப்படிங்கிற ஒரு செய்தியையும் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு இந்த இதை அறிவிக்கிறாங்க. தப்சீர் இப்னு மர்தவைஹி தபரானில வரக்கூடிய செய்தியா இருக்கு. இது மட்டும் இல்ல, சஹீஹுல் புகாரில இன்னொரு ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க. ஆண்கள்ல பலர் முழுமை பெற்றவர்களா இருக்கிறாங்க. ஆனாலும் பெண்கள்ல ஃபிர்அவுனுடைய துணைவியர் ஆசியாவையும், இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே தவிர வேற யாரும் முழுமை பெற்றவர்களா இல்ல. எவ்வளவு பெரிய அந்தஸ்து! அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தஹ்ரீமோட கடைசி அத்தியாயத்துல வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லுவான், ஈமானுக்கு ரோல் மாடலா 2 பெண்களை, அதே மாதிரி குஃப்ருக்கு ரோல் மாடலாவும் 2 பேரை சொல்லுவான். இல்ல அதுல நம்மளை பாதுகாக்கணும். ஆனா அந்த ஈமானுக்கு ரோல் மாடலா சொல்லும் போது ஃபிர்அவுனுடைய மனைவி அன்னை ஆசியா ரலியல்லாஹு அவங்களையும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, ஆயிஷாவுக்கு இருக்கும் சிறப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? உணவுகள்லயே சரீது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு, அந்த உணவு அந்த உணவுகள்லயே சிறந்த உணவா இருந்துச்சு. அது மாதிரி பெண்கள்லயே ஆயிஷா சிறந்தவளா இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃப்ல 3411வது ஹதீஸா இன்னும் நிறைய நம்பர்கள் கொடுக்குறாங்க. அதுலயும் பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்போ உலகத்து பெண்கள்ல சிறப்பு வாய்ந்தவர்களா அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க ஈமான்ல உறுதி உள்ளவர்களா இருந்தாங்க. வணக்க வழிபாடுகள்ல சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அல்லாஹ் அதனால அவங்களை தேர்ந்தெடுத்தான், மீண்டும் தேர்ந்தெடுத்தேன்னு சொல்றான். அப்போ அவங்களுக்கு கட்டளை இடவும் செய்யறான், நீங்க குனிஞ்சு ருக்கு செய்து சுஜூது செய்யக்கூடியவர்களோட சேர்ந்து நீங்க இருங்க அப்படிங்கிற ஒரு கட்டளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க கொடுக்குறான். நீங்க தொழுங்க அப்படிங்கிற. அது மட்டும் இல்லாம தன்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துக்கெல்லாம் சொல்லும் போது சொல்லி காட்டுறாங்க, இது
மறைவான செய்தியில ஒண்ணு, இது நாமே உனக்கு அறிவிச்சோம் அப்படின்னு அல்லாஹ் 44வது வசனத்துல இங்க சொல்லி காட்டுறான் இல்லையா? இந்த விஷயத்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நிகழ்வுகள் நடக்கும் போது நீங்க அவங்களுக்கு பக்கத்துல இருக்கல, உங்களுக்கு நாம தான் இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம். உண்மையிலே இந்த செய்தியை அல்லாஹ் தான் நமக்கு அறிவித்தான். இப்போது நீர் அந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயத்த அல்லாஹால அவங்க சொல்லி கொடுக்குறான். ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை யார் வளர்க்கறதுன்னு அவங்க சீட்டுக்குலுக்கி போடுறதுல நீங்க இருக்கல, அவங்க பேனாக்களை தூக்கி எறிஞ்சு அது திரும்பி வந்து அதை செலக்ட் பண்ற நேரத்துல அவங்களுக்கு இருக்கல. ஆனா அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் கொடுத்தான். ஏன் அப்படின்னு சொன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை இம்ரான் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து பைத்துல் முகத்தஸ்ல இமாமா இருந்திருக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் ஹன்னா என்ன செய்யறாங்க, அவங்க நேர்ச்சை செஞ்ச அந்த காரணத்தினால நேத்து நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல திரும்பவும் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. எப்படின்னா அவங்க அந்த குழந்தைய ஒரு துணியில வச்சு கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. இந்தாங்க இந்த பிள்ளைய நான் பெண் பிள்ளையா பெத்துட்டேன். ஆனாலும் நான் நேர்ச்சை செஞ்சதை நான் மாத்திக்கிட மாட்டேன். அதனால இந்த பிள்ளைய வந்து நான் உங்கள்ட்ட வளர்க்கக்கூடிய பொறுப்பை உங்கள்ட்ட நான் அதை வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துடுறாங்க. அப்போ பைத்துல் முகத்தஸ்ல நிர்வாகிகளா இருந்தவங்க, ஆமா இவங்க என்னுடைய தலைவருடைய பிள்ளை, இதை நாங்க தான் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போட்டி நடக்குது. நான் வளர்ப்பேன் நீ வளர்ப்பேன்னு சொல்லி. அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த பிள்ளையை எனக்கிட்ட கொடுங்க. ஏன்னா அந்த பிள்ளையோடைய தாயின் சகோதரி என்னுடைய மனைவியா இருக்கிறாங்க. அதனால நான் அந்த பிள்ளைய வளர்க்கக்கூடிய பொறுப்பை ஏத்துக்கிறேங்கும் போது இந்த மக்கள் என்ன செய்யறாங்க, இல்ல இல்ல இது எங்களுடைய தலைவருடைய பிள்ளை, நாங்க தான் வளர்ப்போங்கிறாங்க. அப்பதான் அவங்க சீட்டு குலுக்கி போடுறாங்க. இந்த மாதிரி பேனாக்களை எல்லாம் தூக்கி போட்டு அந்த பேனானா தௌராத்தை எழுதக்கூடிய எழுதுகோலா இருந்துச்சாம். அப்படிப்பட்ட ஒரு பெண், அவங்க எழுதக்கூடிய அந்த பெண்ணையும் அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ஒரு வழிமுறையை அல்லாஹ் காட்டுறான். ஆனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பெண்ணா தான் திரும்ப வருது. ஏன்னு சொன்னா அவங்க மூத்த அறிஞர்களா இருந்தாங்க, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபியா இருந்தாங்க, அந்த பள்ளியோட இமாமாவும் இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு பல சிறப்புகளை கொடுத்திருந்தான். அதுவும் இல்லாம மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயுடைய சகோதரி அவங்க திருமணம் முடிச்சு இருந்தாங்க. அப்போ சிற்றன்னை வந்து தாய்க்கு நிகரா இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதனாலயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பை இவங்களுக்கு கொடுத்தான் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க. அதுக்கடுத்து 45வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, வானவர்கள் இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள். அதாவது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்ததையும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில நடந்ததையும் சொல்லி காட்டிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே இதெல்லாம் நடக்கல, நீங்க அங்க இருக்கல, அல்லாஹ் தான் உங்களுக்கு வஹி மூலம் இதை இறக்கினான். அதை உறுதிப்படுத்தி காட்டுறான். இது எங்கேயோ கேட்ட கதை கிடையாது, இது அல்லாஹ் உங்களுக்கு தெரியப்படுத்தி கொடுத்தது. அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை திரும்பவும் வானவர்கள் இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள். மரியமே, திண்ணமாக அல்லாஹ் உமக்கு தனது கட்டளை பற்றிய நற்செய்தியை சொல்றான். அந்த கட்டளை என்ன தெரியுமா? அதன் பெயர் வந்து மரியத்தின் குமாரர் ஈசா அல் மசீஹ் என்பதாகும். அவர் இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியமிக்கவராய் இருப்பார். அல்லாஹ்விடம் நெருங்கிய நல்லடியார்கள் ஒருவராகவும் திகழக்கூடியவராய் இருப்பார் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்து அவருடைய விஷயத்த அடுத்தடுத்த வசனத்துல சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வுல பார்ப்போம். இது வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தகுதி மிக்க மகத்தான ஒரு குழந்தைய அல்லாஹ் கொடுக்க போறான். அத வானவர் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நற்செய்தியை சொல்லி அனுப்புறான். மரியமே, அல்லாஹ் உங்களுக்கு வந்து அவனுடைய வார்த்தையால் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையை கொண்டு உங்களுக்கு நற்செய்தி சொல்றான் அப்படின்னு வந்து சொல்றான். அது வந்து எப்படி நடக்கும்னு கேட்கும்போது அது குன் அப்படின்ற ஒரு ஆகுன்ற ஒரு சொல்லுத்தான். அதுல அதே மாதிரி உருவாகக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் வந்து யஹ்யா அல்லாஹ்வின் வார்த்தையை உண்மையாக்கக்கூடியவரா இருக்காரு. 3:39 இப்ப பார்த்தோம் இல்லையா? அதாவது வந்து யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள முதல்ல உண்மைப்படுத்தினவர்கள முதலாமவரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவரு வந்து அவருடைய அல்லாஹ்வுடைய வார்த்தைய உண்மையாக்கக்கூடியவரா இருப்பாரு அப்படிங்கிறதையும். அப்போ இது தொடர்பான ஒரு விஷயத்த அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். உடனே வந்து அந்த குழந்தையோட பெயரையும் அல்லாஹாலா சொல்றான். மரியமே, அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டான், உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்க போறான். அந்த குழந்தைக்கு எல்லா குழந்தைகளுக்கும் தந்தையோடைய பெயரை சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா? இந்த குழந்தைக்கு தாயுடைய பெயர், ஏன்னா உங்க தந்தை இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அற்புதமான அவனுடைய ஆற்றல் மூலமா கொடுக்கக்கூடிய குழந்தையினால அந்த குழந்தைக்கு வந்து மரியமின் மைந்தர் ஈசா மசீஹ் என்பதாக அல்லாஹ் சொல்றான்.
அவர் இந்த உலகத்துல பிரபலமானவராய் இருப்பாரு, இறை நம்பிக்கையாளராகவும் இருப்பாரு. அதனால அவருக்கு இந்த பெயர்லயே அவர் அறியப்படுவாரு அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ இந்த இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மசீஹ் என்ற பெயரும் ஒண்ணு உண்டு. ஈசாங்கிற ஒரு பேர் இருக்கிற மாதிரி மசீஹ்ங்கிற ஒரு பேரும் இருக்கு. அதுனா என்னன்னு சொன்னா அவர் நிறைய சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடியவரா இருந்தாரு. அதனால அவருக்கு அர்த்தமுள்ள இந்த பெயரும் இருக்குது. இன்னும் நிறைய பேரு நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களா இருக்காங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி. அது மட்டும் இல்லாம அவர் இம்மையிலும் மறுமையிலும் மாண்பு மிக்கவரா இருப்பாரு. இறைவனுக்கு நெருக்கமானவர்ல ஒருத்தரா இருப்பாருன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்றதோட, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அல்லாஹ்விடம் நல்லதொரு தகுதியும் மரியாதையும் இருக்கக்கூடியதா இருக்கும். அவர் மார்க்க நெறியை அல்லாஹ் அவருக்கு அறிவிச்சு கொடுத்தான். இன்ஜீல்ங்கிற வேதத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கொடுத்தான். இன்னும் பல்வேறு அருட்கொடைகளையும் அல்லாஹ் வழங்கினான். இது மாதிரி மறுமையில யாருக்கெல்லாம் பரிந்துரை செய்ய அல்லாஹ் அவருக்கு நாடுறானோ, அனுமதி கொடுக்குறானோ, அவங்களுக்கெல்லாம் நபிமார்கள் பரிந்துரை செய்த மாதிரி அவங்களும் பரிந்துரை செய்வாங்க. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அந்த அனைத்து இறை தூதர்கள் மீதும் நிலவட்டுமாகங்கிற ஒரு செய்தியும் இந்த இடத்துல சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தியும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்த பத்தியும், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்த பத்தியும், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்த பத்தியும் இவங்க எல்லாம் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்களா இருந்திருக்கிறாங்க. ஏன் இவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்களா இருந்திருக்கிறாங்கன்னு பார்த்தா, இவங்க ஈமான்ல உறுதி உள்ளவர்களா இருந்திருக்காங்க. இவங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் ரப்பு கிட்ட கேட்கக்கூடியவர்களா இருக்காங்க. முழுமையா ரப்ப சார்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் இவங்க மேல மஹப்பத், அவனுடைய பொருத்தத்தை கொடுக்கக்கூடியவனா இருக்கான். அப்ப இதையெல்லாம் ஏன் நமக்கு சொல்லி காட்டுறான்? நாமும் எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களா இருக்கணும். இறைவன் மீது உறுதிமிக்க ஈமானோடு உள்ளவர்களா இருக்கணும். நம்மளுடைய தேவைகளை ரப்பு கிட்ட மட்டுமே கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். கேட்ட உடனே கூரையை பொத்துக்கிட்டு கொட்டிடணும்னு நம்ம நினைக்க கூடாது. எப்படி அவங்க எவ்வளவு காலம் பொறுமையா இருந்துட்டு கேட்டாங்க. இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயை பாருங்க, ரொம்ப வயசாய் போயிருச்சு, குழந்தையே இல்ல. அவங்க அது வரைக்கும் அங்கலாய்ச்சதா புலம்புனதா சொல்லவே இல்லை. அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல போய் மரத்தடியில இளைப்பாற ஒரு நிழலுக்காக உட்கார்றாங்க. அந்த இடத்துல ஒரு பறவையை பாக்குறாங்க. அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது, ஒரு ஆசை வருது. உடனே அவங்க இடத்துல கேட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்த போய் பாக்குறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சீசன்ல சாப்பிடுற பொருட்கள்லாம் இல்லாம டிஃப்ரெண்டா சாப்பிடுறாங்க. அட எங்க இருந்துமா கிடைச்சிச்சு? அல்லாஹ் கிட்ட இருந்து கிடைச்சிச்சு. ஏன் இப்ப உனக்கு இவ்வளவு சாப்பாடு உணவுகள் அல்லாஹ் கொடுத்த ரப்பு, ஏன் எனக்கு குழந்தைய கொடுக்க முடியாது? அவசரமா அவங்க ஒரு ரகசியமா, இரக்கமா, பணிவா, அன்பா எல்லா இடத்துலதான் கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? உண்மையிலேயே அப்ப நம்மளும் என்ன செய்யணும்? நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களோ, சோதனையோ, நன்மையோ, வேண்டுதலோ எதுவா இருந்தாலும் சரி, நமக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கு. நமக்கு நோய் நிவாரணம் வேண்டிய இருக்கு, உடல் ஆரோக்கியத்து தேவை இருக்குது, பிள்ளைங்கள் நல்ல படிப்பு வேணும்னு இருக்கு, வீடு வேணும்னு இருக்கு, இன்னும் நிறைய சொத்துக்கள் வேணும்னு இருக்கு, பிசினஸ் நல்லா இருக்கணும்னு இருக்கு, குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை வேணுங்கிறது இருக்கு, அவங்களுக்கு குழந்தைகள் வேணுங்கிறது இருக்கு. இப்படி இதெல்லாம் கொடுத்தா இதல்லாத வேற ஒரு தேவைகள் எக்கச்சக்கமா இருக்கு. அப்ப இதுகெல்லாம் யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட கேட்கணும். ஆற்றல் மிக்க ரப்பு அவன்தான். அகிலத்தின் ரப்பு அவன்தான். நம்ம இதுக்கு முன்னாடி வசனங்கள்ல பார்த்தா மாலிக்குல் முல்க், அவன்தான் அரசன், அவன்தான் அதிபதி, அவன்தான் அகிலத்தின் ரட்சகன். அப்ப அவன்கிட்ட திரும்பும்போது, அவனிடத்திலேயே உறுதியான ஈமானோடு கேட்கும்போது, கேட்டுட்டு அதனுடைய துஆவுக்காக, அவனிடம் வரக்கூடிய அந்த ஆன்சருக்காக பொறுமையோட நம்ம இருக்கும்போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய தேவையும் இன்ஷா அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தேவையை நிறைவேற்றினது மாதிரி, மரியமுடைய தாயுடைய தேவையை நிறைவேற்றுற மாதிரி, ஒவ்வொரு நபிமார்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றுற மாதிரி, அவங்களுடைய துஆவுக்கு அல்லாஹ் பதில் சொல்ல மாதிரி, நமக்கும் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய துஆவுக்கும் பதில் சொல்லுவான். நம்ம துஆவையும் அல்லாஹ் அங்கீகரிப்பான். நம்மளுடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். நம்மளுக்கு நோய் நிவாரணத்தை கொடுப்பான். வாழ்க்கையில் வசதியான எல்லா நிலைகள்லையும் தேவையுள்ள அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி வைக்கக்கூடியவனா இருப்பான். ஏன்னு சொன்னா அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து ஆற்றலும் உள்ளவன். அலா குல்லி ஷைஇன் கதீர்ன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒவ்வொரு பொருளையும் நான் அறியக்கூடியவனா இருக்கேன். ஒவ்வொரு பொருள் மீதும் ஆற்றல் உள்ளவனா இருக்கேன்னு சொல்லிட்டு.
அப்ப இந்த செய்திகள்லாம் நமக்கு நம்மளுடைய ஈமானை வளப்படுத்தக்கூடியதா, நம்மளுடைய இறைவன் பக்கம் திரும்பக்கூடியவர்களா, நம்ம வேற யார்கிட்டையும் கேட்கறதெல்லாம் விட்டுட்டு நம்மளை படைச்ச ரப்பு கிட்ட, அகிலத்தின் ரப்பு கிட்ட, அரசன் கிட்ட நாம நம்மளுடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். இது வரைக்கும் நம்ம மற்ற விஷயங்கள்ல போயிருந்தா அதுல இருந்து நம்ம மன்னிப்பு தேடணும். யா அல்லாஹ், நாங்கள் பலகீனமானவர்கள், யா அல்லாஹ், மனிதர்கள், யா அல்லாஹ், மறதியாளர்கள், யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய பலகீனத்தின் காரணத்தால், எங்கள் மறதியின் காரணத்தால், யா அல்லாஹ், நாங்கள் செய்த தவறுகள் எல்லாம் மன்னித்தல், யா அல்லாஹ், யா அல்லாஹ், உனக்கு இணைகளை ஏற்படுத்துவதை விட்டும் எங்களை அனைவரையும் பாதுகாத்தல்வாயாக, யா அல்லாஹ், யா அல்லாஹ், வெளிப்படையான மறைமுகமான அத்தனை ஷிர்க்கிலிருந்தும் எங்களை பாதுகாத்தல், யா அல்லாஹ், குறிப்பாக முனாஃபிக்தனத்திலிருந்து பாதுகாத்தல், யா அல்லாஹ், நயவஞ்சகத்தனம் மிக மோசமானது, யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவைகள் இருந்தெல்லாம் பாதுகாப்பாயாக, யா அல்லாஹ். அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களா, தௌபா செய்யக்கூடியவர்களா, இறைவன் பக்கம் திரும்பக்கூடியவர்களா இருக்கணுங்கிறது இந்த வசனங்களுடைய அழகான படிப்பினை. யா அல்லாஹ், கேட்டதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக, யா அல்லாஹ். எங்களுடைய பிரார்த்தனை ஏற்று அங்கீகரித்துக் கொள்வாயாக, யா அல்லாஹ். ஏற்றுக்கொள்ளப்படாத துவாவை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தெரிகின்றோம், யா அல்லாஹ். நிறைவடையாத ஆத்மாவை விட்டு உன்னுடைய பாதுகாப்பு தெரிகின்றோம், யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு பயனுள்ள கல்வியை கூடிய அல்லாஹ், பயனற்ற கல்வியிலிருந்து பாதுகாத்தல்வாயாக, யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய துவாவெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட துவாவாக ஆக்கிவை, யா அல்லாஹ். எங்களுடைய கல்வி எல்லாம் நிறைவான கல்வாக வைத்தருள்வாயாக, யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய நப்சுல் அம்மாராவிலிருந்தும் லவ்வாமாவிலிருந்தும் பாதுகாத்து நப்சுல் முத்மஇன்னாவாக, யா அல்லாஹ், திருப்தி அடைந்த ஆத்மாவாக எங்களுடைய கல்விகள் எல்லாம் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.